வாய்ப்பு கொடுத்த சபையின் போதகர் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அங்கேயும் இதே நேரத்தில் அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் குடும்பமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் மனைவி செய்தி கொடுப்பாங்க, பிள்ளைகள் மருமகன் எல்லாமே அந்த ஆராதனை பகுதியை பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வாரம் வெளியே போவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் போவேன்னு ஒரு தீர்மானம் அது இந்த நாளில் இங்கே நிறைவேறி இருக்கிறது. மேக்சிமம் 75% ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சொந்த இடத்திலிருந்து நான் வெளியே வருவது கஷ்டம். சில நேரங்களில் அவுட்டரில் கன்வென்ஷன் இப்போ ஜபல்பூர் பகுதியெல்லாம் போகிறதா இருந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடி வாங்கிறோம். அப்படி வெளியே எங்கேயாவது தூரமாக போனால் அந்த நேரத்தில் அங்கே நான் இருக்க மாட்டேன். இருந்தாலும் இங்கே இருக்கிற ஆண்டவர் தான் அங்கேயும் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அங்கே அவர் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல உற்சாகமாக நீங்கள் ஆக்ஷனோடலாம் பாடினீங்க, நானும் பார்த்துக்கிட்டேன். எங்கள் இடத்துல போய் நல்லா ஆக்ஷன் பண்ணி பாட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். உண்மையாகவே ஆராதனை என்பது கர்த்தரை ஆராதிக்கிறதுல இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றும் கிடையாது. 12 வருடத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபை நடத்தியிருக்கிறாருன்னா இது சாதாரணமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை இல்லை. தேவனுடைய தரிசனத்தின்படியாக இந்த சபை இன்றைக்கு இயங்கி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தரிசனம் இல்லைன்னா சபை நடத்த முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையை நடத்தி சபையை கூட்டிகிட்டுலாம் போயிருக்கிறாங்க. தேவனுடைய தரிசனம் இல்லைன்னு சொன்னால் ஒரு சபையை நடத்த முடியாது. ஏன்னு கேட்டால் சபைக்கு வருகிற ரட்சிக்கப்பட்டவர்களை நடத்துவதற்குத்தான் ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை செலக்ட் பண்ணி அவர்களை கொண்டு இன்றைக்கு நடத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு சென்று இருக்கிறார். அப்படி தரிசனம் பெற்ற சபைகள் ஒரு நாள் என்ன செய்யாது? வீழ்ச்சி அடையாது. அதற்காகத்தான் இந்த சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். 1 சாமுவேல் 7:12 சொன்ன வண்ணமாக இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், இனிமேலும் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்கென்று கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கென்று கூடி வந்திருக்கிறோம். சில காரியங்களை ஆவியானவருடைய ஏவுதலினாலே சொல்லி நான் செய்திக்கு நேராய் கடந்து போகிறேன். இன்றைக்கு அடியனை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக, அருமையான அண்ணனை ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு. வேதத்தில் சொல்லப்பட்ட ஊழியங்களே மொத்தம் எத்தனை தான்? 5 விதமான ஊழியங்கள் தான். என்னென்ன ஊழியம் தெரியுமா? எபேசியர் 4:13 எடுத்து வாசிங்க, தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 5 விதமான ஊழியங்கள். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பனின் ஊழியம், போதக ஊழியம். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஊழியங்களே இந்த 5 விதமான ஊழியங்கள் தான். ஆண்டவர் யாரையாவது பயன்படுத்தணும்னு நினைச்சாருன்னா இந்த 5 விதமான ஊழியத்தில் தான் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். மற்றபடி ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேதத்தில் ஊழியன்னு சொல்லி என்ன செய்யலை? போடப்படலை. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று நம்ம செய்கிறோம்னு சொல்கிறது ஊழியமாக போடப்படலை. ஆனால் ஊழியம் என்பது 5 விதமான ஊழியம். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்து ஒரு மேய்ப்பனின் ஊழியத்தையும்
ஒரு போதக ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா எதை கண்டு என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு என்று செலக்ட் பண்ணியிருக்கிறார்? அருமையானவர்களே, ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக எதையாவது ஒரு ஊழியத்தில் கொண்டு வந்து அவர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் நிச்சயமாய் சேர்ப்பார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லையா சொல்லுவோமா? அன்னைக்கு நான் போன சபையில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு பாஸ்டர். என்ன வேலை கொடுத்தாருன்னா, சந்தோஷ் பிரதர், நீங்கள் வர்றவங்க செருப்பெல்லாம் நீங்கள் வாங்கி அடுக்குவீங்களான்னு கேட்டார் என்னைய. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய வேலை செருப்பு அடுக்கிற வேலை. ஆராதனைக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே அந்த சபைக்கு நாங்கள் போவோம். நாங்கள் போனது மாரநாதா பூரண சுவிசேஷ சபை. அப்போ அந்த இடத்துல போய் நான் நின்னேன்னு சொன்னால் வரிசையாக செருப்பை கொண்டு கழட்டி போடுவாங்க. அதை எடுத்து எனக்கு அடுக்கிற வேலை தான். அப்போது ஆண்டவருக்காக எதையாவது ஒரு வேலை நான் செஞ்ச அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த 5 விதமான ஊழியத்தில் முதல் 2 ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மேய்ப்பனும் போதகனுமான ஊழியம், சபையின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சபையின் போதகர் 5 விதமான ஊழியத்தையும் செய்ய முடியும். நாங்கள் தான் நீங்கள் தான்றதுக்கு இதில் இடமே கிடையாது. ஒரு சபையின் போதகர் அப்போஸ்தல ஊழியம் செய்தால் இந்த இடத்துல சபையை வைத்து இன்னொரு இடத்துல சபையை நிறுவுவது, அது அப்போஸ்தல ஊழியம். இப்போ கிளை சபைகளை உண்டாக்குவார்களானால் அதற்கு பெயர் என்னது? அப்போஸ்தல ஊழியம். அதுக்கு அடுத்தது தீர்க்க தரிசன ஊழியம். வேதத்தை திறந்து வாசித்தாலே இதிலிருந்து புறப்பட்டு வர்றது என்னது தான்? தீர்க்க தரிசனம். இதுக்குன்னு தனியாக என்ன செய்யக்கூடாது? ஒரு ரூட்டு போட்டு போகக்கூடாது. இதை திறந்து வாசித்தாலே இது தீர்க்க தரிசன வார்த்தை. அதையும் சபையின் போதகருக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சுவிசேஷ ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். கிராம ஊழியங்கள் மற்றும் திருப்பிரசங்கம் அங்கெல்லாம் போய் செய்வதற்கு. இது போக சபையில் வருகிற விசுவாச குடும்பங்களை நடத்துவதற்கு மேய்ப்பனின் ஊழியமாகவும் அவர்களை சத்தியத்தில் பலப்படுத்துவதற்கு போதக ஊழியத்தையும் கொடுத்து என்ன செய்கிறாரு? 5 விதமான ஊழியத்தை ஒரு சபையின் போதகருக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை தனியாக பிரித்து இவங்க தீர்க்கதரிசி, இவங்க மேய்ப்பரு, இவங்க அப்போஸ்தலர் அப்படின்னு பிரிக்க வேண்டியதே இல்லை. எல்லாமே ஒரு சபைக்குள் அடங்கி இருக்கிற ஒன்று தான். ஒரு சபைக்குள்ள இவை எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதிலிருந்து புறப்படுகிற சத்தியத்தின் மூலம் நீங்கள் பலப்படுவீர்களானால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்போ சபையில் இருக்கிற சில காரியங்கள், இந்த சபையில் நீங்கள் எப்படி வேலை செய்வீர்களோ எனக்கு தெரியாது. எங்களுடைய சபையில் காலையிலே வேலைக்கு பிள்ளைகள் வருவாங்க, வந்து வேலைகள் செய்வாங்க, நல்ல பாயெல்லாம் போடுவாங்க. நான் சொல்லுவோம், எதிர்காலத்தில் ரொம்ப கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஊழியத்தில் அதெல்லாம் ஒரு ஊழியன்னு எழுதப்படலை. நம்ம ஆண்டவருக்காக எதை உற்சாகமாக செய்கிறோமோ ஆண்டவராக பார்த்து ஊழியத்தில் நம்மளை என்ன செய்வார்? எடுத்து பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு, நல்ல பட்டதாரிகளுக்கு, நல்ல மெரிட் வாங்கினவர்களுக்கு தானாகவே முன்வந்து வாய்ப்புகளை கொடுத்து பூமியிலே உயர்ந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சும்மா விடுவாரா? உங்களை தேவன் உயர்த்துவார். உங்களை எல்லாருக்கு முன்னாலும் உயர்த்துவார். ஊழியத்தின் பாதையிலையும் உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. அருமையானவர்களே, நல்ல ஸ்தல போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே அவர்களுடைய ஊழிய பாதையில் பல நெருக்கங்கள், பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் இன்றைக்கு கர்த்தருக்காக, தொழுவத்திற்காக, சபைக்கு வருகிற விசுவாச குடும்பங்களுக்காக ஒரு தாகத்தோடு பாரத்தோடு வந்து அவர்கள் நிற்பார்களானால் உண்மையாகவே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்கள், தேவனால் உங்களை நடத்துவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களை இன்னும் சத்தியத்தில் பலப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 100 மடங்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? நல்லா ஹேண்டிகேப்ட் மாதிரி தூக்காதீங்க, நல்லா தூக்குங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்?
ஒரு சிலர் தூக்குவோமா தூக்க வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு எத்தனை பேர் கை தூக்குவீங்க? 100 மடங்கு தூக்கணும், தூக்கக்கூடாது. 100 மடங்கு தூக்கினவங்க தூக்கக்கூடாது. இப்போ 1000 மடங்கு மட்டும் கை தூக்குங்க. 100 மடங்கு தான் அதிகமாக இருக்கு. என் சகோதரியே, கோடாகோடி ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? ஒருத்தர் இல்லை, ஒரே ஆள் தான் கை தூக்குறாங்க. இவை எல்லாவற்றையும் விட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்கிற ஆசீர்வாதம் எது தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து. இந்த 3 ஆசீர்வாதமே அடிபட்டுரும். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் கிருபையின் நாட்களிலே வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நம்மை தேவன் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்காக மன உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் எதையாவது உதாரத்துவமாய் செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மை வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை ருசித்து இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருமே அதை ருசித்து இருக்கிறோம். ஆண்டவர் யாரையும் சும்மா விட மாட்டார். நல்ல சரணம், வெக்கப்பட்டு போவதில்லை. எங்கேயாவது வெக்கப்படுத்தியிருக்காரு ஆண்டவர்? எங்கேயும் நம்மளை வெக்கப்படுத்த மாட்டார். வெக்கப்படுற மாதிரி தெரியும், ஆனால் வெக்கப்படுத்த மாட்டார். நமக்கு என்னமோ பயமா இருக்கும் வெக்கப்பட்டுருவோமான்னு. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்பட அனுமதி கொடுக்கவே மாட்டார். அப்படி கொடுத்துட்டாருன்னா அவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினது வீணாயிருமே. இன்னைக்கு அந்த ரத்தத்தை விசுவாசித்து தான் நம்ம பாவரிக்கை செய்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மை ஒருபோதும் ஒரு இடத்திலேயும், அதாவது மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்னைக்கு உலகம் நம்மளை எப்படிலாமோ நினைச்சது அழிஞ்சிருவாங்களா, நாசமா போயிடுவாங்களான்னு இல்லை. அவங்க முன்னால நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறாரு. நம்மளை நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த பூமியில இல்லை. ஒத்துக்கொள்றவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படித்தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு போட்டி, பிசாசுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலேயும் வெக்கத்துக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அதனால உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஸ்தல போதகர் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தான் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அப்ப இந்த சபை யாருடைய சபை? கர்த்தருடைய சபை. அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அப்ப இந்த சபைக்கு கண்காணி யாரு? ஸ்தல போதகர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கண்காணியா என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த சபைக்கு வச்சிருக்கிறார். இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை கண்காணியாய் வைத்திருக்கிறார். அப்போ இவருடைய வேலை என்ன? ஒரு ஊழியக்காரருடைய வேலை என்ன? வருகிறவர்களை சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடத்துவது. இதுதான் அவர்களுடைய வேலை. அப்போ ஒரு ஊழியர், ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், அவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இந்த சபையினுடைய தொழுவத்திற்குள்ளதான் இருக்கிறது. வேற எங்க இருந்தும் ஊழியக்காரர்களுக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. ஒரு சபையில ஆவியானவர் ஒரு ஊழியரை நியமித்து அவர்கள் மூலம் விசுவாச குடும்பங்களை நடத்த வைத்திருப்பார். ஆனால் அவர்களாலே தான் அந்த போதகர் குடும்பம் எல்லாமே என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படணும். சரின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேற எங்க இருந்தும் ஊழியக்காரருக்கு என்ன செய்யாது? வராது. இன்னைக்கு ஒரு சபையில விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ஊழியக்காரருக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன புதுசா சொல்றேன்னு பாக்குறீங்களா? வசனத்தை வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா சீக்கிரம்? மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? உபதேசிக்க. யார் உங்களை உபதேசிக்கிறா? சொல்லுங்க, யார் உங்களை உபதேசிக்கிறா? போதகருக்கு நீங்க எதை கொடுக்கணுமா? சகல நன்மைன்னா என்னது சொல்லுங்க. இவ்வளவு தூரம் கிட்ட வரீங்கல்ல, சொல்லுங்க, சகல நன்மைன்னா என்னது? சகல நன்மைகளிலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களேன். உங்க மைண்ட்ல இருக்கிறத சொல்லுங்க. அது கர்த்தருக்கு, அவருக்கு இல்ல. தசம பாகம் என்பது கர்த்தருக்கு, ஊழியக்காரருக்கு, உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும். என்ன நன்மை? இனிமேல் நான் சொல்லிட்டா சரியா செய்வேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் கம்மியாகுது. இதை நான் சொல்லிட்டா இனிமே நான் எல்லாம் சரியா செய்வேன்னு சொல்றவங்க இன்னும் உரத்த சத்தமா சொல்லுங்க. சிம்பிளாவே சொல்றேன். அது பெருசா வரும்போது கூட நீங்க அதை அவருக்கு அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு துணி எடுக்க போறீங்க, குடும்பத்துக்கே எடுக்கிறீங்க. அப்போ உங்க நினைவில் யார் வரணும்? யார் வரணும்? பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் ஒன்று சேர்த்து. இது என்ன இவர் இப்படிலாம் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லலை, வசனம் சொல்றது. சகல நன்மைகளிலும். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு எல்லாரும் எடுத்து கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தாங்க ஆசீர்வாதமா நல்ல உயரத்துல வரணும். ஏன்னா உங்களை நடத்துறாருல்ல. மந்தையை மேய்க்கிறவன் பால் சாப்பிட கடவன். அவருக்கு தான் அவ்வளவு உரிமை இருக்கு. சும்மா வாங்கி கொடுன்னு நான் யாரையும் சொல்லலை. உபதேசிக்கிறவருக்கு சகல நன்மைகளிலும். பிரியாணி 1 கிலோ பக்கெட் வாங்கினா கூட அங்க ஒரு பக்கெட் போகணும். 1 கிலோ பக்கெட் பிரியாணி வாங்கினீங்கன்னா, எப்பா பாஸ்டருக்கு ஒரு பக்கெட் வாங்குப்பா. 5 இடம் நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு இடம் யாருக்கு? ஒரு இடம் யாருக்கு? எப்போ அந்த இடத்த பாஸ்டருக்கு என்ன செய்வோம்? அப்படிலாம் கொடுக்குறீங்களா? அதான் இனிமே கொடுப்பீங்களா? வாயே காணும். பைபிள் அப்படி சொல்லுது. இந்த பூமியில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை. இருக்கிற வரைக்கும் நாமும் சந்தோஷமா இருக்கணும். நம்மை நடத்துகிறவரே என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா உங்க ஆத்துமாக்களை குறிச்செல்லாம் அவர் தான் உத்தரவாதம் கொடுக்கணும். எபிரேயர் 13:17 படி. எபிரேயர் 13:17 என்ன சொல்லுது பாருங்க. உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட நம்ம நடத்துகிற ஊழியக்காரங்களை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? என்ன ரொம்ப துக்கமா உட்காந்துருக்கிறீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே சிரிப்பே காணுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சந்தோஷமா இருங்க. நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? ஏதாவது தப்பா சொல்றேனா? தைரியமா இருங்களேன். ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இவர் வேற வந்து இதை வேற கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கணுமா? பிரியமா இருக்கணுமா? அப்ப கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்மை நடத்துகிறவர்களை நம்ம எப்பயுமே என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டா உங்க ஆத்மாவை குறிச்ச கணக்கெல்லாம் யாருக்கிட்ட தான் கேட்பாருன்னா அவர்கிட்ட தான் கர்த்தர் கேட்பார். உங்களை நடத்துறதுல, உங்களை சத்தியத்தில் நிலைநிறுத்துறதுல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக அதில் எந்த ஒரு மிஸ்டேக் உங்களை குறித்து வந்தாலும் அவரை தான் கர்த்தர் கேட்பார். அதனால நாம கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அடங்கி நம்ம கர்த்தருக்குள்ள தேவனுக்கு மகிமையா இருப்போமானால் உண்மையாகவே வேதம் சொன்ன வண்ணமாக உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை ராஜ்யத்திற்கு நேர் பாதையில் நடத்தி உங்களை நிலைநிறுத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் ரொம்ப வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சட்டன் எடுத்து வாசிக்கிறீங்க. அவ்வளோ தூரம் பைபிள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க.
ஆனால் இப்போ நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிட்டீங்கன்னா, அப்படி என்ன பெரிய வசனம் சொல்ல போறேன்றீங்களா? சீக்கிரம் எடுங்க பார்ப்போம். 151 சங்கீதம். ஒருத்தர் கூட 150 சொல்லவே இல்லை. எல்லாரும் பைபிளை திருப்புறீங்க. அப்போ உங்க மைண்ட் செட்டப்ல அந்த சங்கீதம் 150 தான் அப்படின்னு இல்லை. நான் சொல்றேன் என்ன பண்றீங்க? எல்லாருமே 151க்கு வேகமா போறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நினைப்பீங்க, பரவாயில்ல, உற்சாகமா நீங்க வேதத்தை திருப்பினதற்காக நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, 84வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84. அதில் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் போதும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அதாவது நான் 1000 நாள் வாழ்ந்ததை விட ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த இன்பம் எதுலையுமே எனக்கு இல்லை. அதுதான் அதற்கு அர்த்தம். அல்லேலூயா. நான் 1000 நாள் இந்த உலகத்தில் வாழலாம், நான் 1000 வருஷம் கூட இந்த பூமியில இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நான் போய் உட்கார்ற அந்த ஆனந்தம் அந்த 1000 நாள்ல என்ன இல்லை எனக்கு கிடைக்கலையே. அப்போ தேவனுடைய சபைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அலாதி இன்பத்தை வைத்திருக்கிறார், அலாதி அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அலாதி சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், நல்ல மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், சமாதானத்தையும் வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஊற்றப்படக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய சபை. 1000 நாளை பார்க்கிலும் உமது சமூகத்தில் பிரவேசிக்கிற அந்த ஒரே நாள். இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்வோமானால் 6 நாளைக்கு பிறகு வருகிற இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் நிரந்தரப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. 6 நாளைக்கு பிறகு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, அதை விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள், அதை விட்டுவிடக்கூடாது. 6 நாளைக்கு பிறகு வருகிற அந்த ஆராதனை நாளை வரும் திங்கட்கிழமையே நினைத்து எப்பொழுது அந்த நாள் வரும் என்று ஆவலோடு இருப்போமானால் அந்த நாளுக்குள் வந்து நாம் கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தருக்கு பெரிய ஒரு புகழ்ச்சியாக இருக்கும். தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க கூடியவராக இருப்பார். அருமையானவர்களே, ஆராதனை என்பது நமக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு நாளானதுதான் ஆராதனை. மனுஷர்களுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நாளுக்குள் நாம் எப்படியாவது வந்து கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம சத்தியத்தில் பலப்பட இந்த நாளை நாம் ஒரு நாளும் மிஸ் பண்ணாதபடி முதலாவதாக நாம் அதை கவனமாய் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. அருமையானவர்களே, பக்திக்கும் பயத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பக்தி நமக்குள்ள இருக்கும் பொழுது அது சில நேரத்தில் நமக்கு சில சோதனைகளை கொண்டு வரும். உங்ககிட்ட பக்தி அதிகமா இருக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஆராதனைக்கு வேகமா பெறப்படுவீங்க. பெறப்படுற நேரம் பார்த்து 5 வருஷம் கழிச்சு வராத உங்க சகோதரரோ சகோதரியோ ஃபாரின்ல இருந்து உங்க வீட்டு முன்னால காரை நிப்பாட்டிட்டா உங்க பக்தி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ரொம்ப தீவிர பக்தி தான் ஆண்டவர் மேல, ரொம்ப பக்தியா இருக்கிறீங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ரொம்ப பக்தியா தான் இருக்கிறீங்க. ஆனா சர்ச்சை விட்டு வெளியே வரீங்க, உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ யாரோ கார்ல வந்து ஃபாரின் சரக்கோட வந்து இறங்கிட்டாங்க. உங்க பக்தி எப்படி இருக்கும்? நீ வீட்டில் இருங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்களா? ஐயோ இப்போ பார்த்து வந்துடுச்சு, ஒரு வாரம் என்ன பண்ணிடுவோம்? இவ்வளோதான் உங்க பக்தி. அப்ப பக்தி முழுசா இருந்தா வந்தவங்க என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் இருங்க, நாங்கள் எங்க போயிட்டு வரோம் அப்படி சொல்லணும்ட்டு ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப பயத்துக்குள்ள வித்தியாசம். தெய்வ பயம்,
தெய்வ பயம் இருக்கும், பயப்படுவாங்க தான். ஆனா நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். நாளைக்கு என்னது? பரிசுத்த ஓய்வு நாள். சனிக்கிழமை ராத்திரி எதையாவது ஒரு தப்பு செய்யறது, சினிமாவுக்கு போறது, தண்ணி அடிக்கிறது. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. நான் கர்த்தருக்கு பயப்படுறவங்களை வச்சு தான் பேசுறேன். இப்படி நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் செய்கிற காரியங்கள். இப்ப இந்த ரெண்டுமே தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தருடைய பார்வையில் என்ன படாது? அங்கீகாரம் படாது. என்னுடைய சொந்த குடும்பத்தில் என் மனைவியுடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே இந்துஸ் தான். என் மனைவியுடைய அண்ணன்மார்கள் 2 பேருமே இந்துஸ் தான். அவங்க தான் தெரியும்ல, ஞாயிற்றுக்கிழமையில தான் கல்யாணம் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாணம் வைப்பாங்க. அதே போல் என் மனைவிக்கு அத்தான் முறை ஒருத்தர் வந்தார். மா கண்டிப்பாக குடும்பமாக வந்துடணுமா, இதாம்மா என் வீட்டு முதல் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் வீட்டம்மாவும் பத்திரிக்கைலாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஒரு வாரத்தை கூட என் வீட்டம்மா ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்கே போகணுமே அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சனிக்கிழமையில் அவங்க இந்த நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. நாங்கள் குடும்பமாக போயிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு செய்கிறதை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சொந்த குடும்ப உறவின் முறை. ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல நாங்கள் நிற்க மாட்டோம். இது வரைக்கும் நான் கூட அப்படிலாம் போனதில்லைன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். சொந்த குடும்ப உறவின் முறையில் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டாங்க. ஐயோ நான் போகலைன்னா என்ன ஆகுறது அப்படி இல்லாமல் சர்ச்சைக்கு நான் வந்தேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. பின்னால் ஒருத்தர் தூக்குறாரு, 1 2 தான் தூக்குறாங்க, அவ்வளோதான். மற்றவங்க எல்லாம் அப்போ அவங்க கோச்சிக்குவாங்க. சொந்த அண்ணன் பொண்ணு கல்யாணம் வந்துச்சு, என் ஒய்ஃபுடைய சொந்த அண்ணன் பொண்ணு. எவ்வளவோ அவர் சொல்லிட்டு போனார், அம்மா நீங்கள்லாம் கண்டிப்பாக கல்யாணத்தில் நிற்கணுமா அப்படிலாம் சொல்லிட்டு போனார். சரிண்ணேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை போனோம். போயிட்டு அவங்க அண்ணன் பிள்ளைக்கு செய்கிறத செஞ்சாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனையில் இருந்தோம். அங்கே என்ன நடக்குது? கல்யாணம் நடக்குது. ஏன் எங்களுக்குள்ள அப்படி ஒரு காரியம்? இப்போ நான் கல்யாணத்துக்கு நான் வரலன்னு சொல்ல முடியாது. அவங்க முந்தின நாள் என்ன செஞ்சிட்டேன்? போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்ன நாள்? ஆராதனை நாள், எங்களை ஆசீர்வதிக்கிற நாள். அந்த நாளில் நான் எங்கேயும் போய் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. தேவன் பார்க்கும்போது பிசாசு அவரை பார்த்து கையை காட்டுவான், பாரு ஆள் எங்க நிற்கிறாங்க பாத்தியா அப்படின்னு. தேவனை துக்கப்படுத்தக்கூடாது, கர்த்தருடைய ஊழியக்காரனையும் துக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டி தான் சபை. அவர் ரட்சிக்கப்பட்டவங்க வாரத்தில் ஒரு நாள் எங்க தான் வந்து ஆகணும். நீங்க வரலன்னா சபையே நிரம்பாதுன்னு இயேசுநாதர் பிடிச்சி தொங்குவார்னு நினைப்பீங்களா? இல்லாட்டி பாஸ்டர் அழுவாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வரலன்னா யாருக்கு லாஸ்? சபைக்கு நீங்க வரலன்னா யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் லாஸ். கர்த்தர் இருப்பார் எப்பயுமே. அப்போ இந்த நாளை ஒரு வைராக்கியமான நாளாக நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். என் மனைவியினுடைய பாட்டி இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இந்து தான். அப்போ டெத்துக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம். கடைசியில் அந்த பாட்டியை வெளியே வச்சு கடைசி நேரத்தில் பேத்திங்கெல்லாம் வாங்க பந்தம் பிடிங்க அப்படின்னாங்க. என் மனைவியோட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். அதில் 4 பேர் அக்கா தங்கச்சிங்க, 2 பேர் அண்ணன்மாருங்க. அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. பேத்திங்கெல்லாம் பந்தம் பிடிங்கன்னு சொன்ன உடனே யாருமே கிடத்துல போகல. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஏமா நீங்கெல்லாம் பேத்தி தானே வாங்கன்றார். இல்லை நாங்கள் அதை செய்யக்கூடாது. இப்படித்தான் அந்த வைராக்கியத்தை நம்ம அந்த இடத்துல காட்டணும். யார் நம்மளை தப்பா நினைச்சா என்ன? கிறிஸ்துவ வைராக்கியம். எந்த சடங்குக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? உள்ள நம்ம நுழைய கூடாது. அப்படி நுழைஞ்சா எரேமியா 10:2 தான். என்னது எரேமியா 10:2 இருக்கு? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை போதும் கற்றுக்கொள்ளாதிருங்கள். அப்படி ஏதாவது நம்ம மாறி செஞ்சோம்னா அது யாருடைய வேலை? அது புறஜாதிகளுடைய வேலை. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரிதான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குன்னு சொன்னா ஒரு சடங்காச்சாரம் கூட உள்ள என்ன செய்யக்கூடாது? நுழையக்கூடாது. ஏன்னா அவங்கள அதானே செய்யறாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கல்யாணமோ சீமந்தமோ பிறந்த நாளோ எல்லாத்துக்கும் என்னதான் முக்கியம்?
ஜபந்தான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி செய்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். புறஜாதியின் மார்க்கத்தை நம்ம குடும்ப ஜீவியத்துக்குள்ள கொண்டு வந்து தீட்டாக்கி விட்டுறக்கூடாது. அவங்க அப்படி செஞ்சாங்களே, இவங்க இப்படி செஞ்சாங்க, யார் எப்படி செய்யட்டும், நான் என் ஆண்டவருக்காக இப்படி தான் செய்யணும் வைராக்கியமா நில்லுங்க. அதை உருவாக்கி கொடுக்கிற நாடு தாங்க இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த நாளை குறித்து யாருடைய இருதயத்திலையும் ஒரு அசட்டுத்தனமான எண்ணம் வரவே கூடாது. நம்ம வளரணும்னு சொல்லி தான் கர்த்தர் ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறாரு. நம்மளை நடத்தணும்னு சொல்லி தான் அருமையான போதகரை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளை நம்முடைய சுயத்துக்காக நீங்கள் எடுத்து இதில் நீங்கள் அசட்டை பண்ணுவீர்கள், ஆனால் கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார், ஊழியக்காரரும் துக்கப்படுவார். அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி. அப்ப இந்த நாள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நாள். 1000 நாளை பார்க்கிலும் 6 நாளை பார்க்கிலும் கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நாள் விசேஷமான ஒரு நாள். இந்த நாளை நாம் முதலாவதாக என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆராதனை இருக்கிறது என்று சொல்லி சனிக்கிழமையிலேயே நாம் ஆயத்தப்பட்டு இந்த ஆராதனைக்கு வருவீர்கள், ஆனால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை விசேஷமாய் வழி நடத்துவார். ஆராதனை ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்கள் அமர்ந்து பாருங்க, அதனுடைய பிரசன்ஸே வேற. தேவன் உங்களை நல்ல மகிமையில நடத்துவார், தேவ பிரசன்னத்துக்குள்ள வழி நடத்துவார். அந்த கிருபையை நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம். தேவனுடைய வாசஸ்தலம் இன்பமானவைகள். அதாவது துக்கத்தோடு வருகிறவர்களை மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவ சமூகம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? துக்கத்தோடு வருகிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் களிப்பாக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவ சமூகம். ஆண்டவர் அதைத்தான் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பகுதியை ஏன் வச்சிருக்கிறாரு? பாடல், ஆராதனை, சங்கீதம், கர்த்தரை உயர்த்துவது ஏன் வச்சிருக்கிறாருன்னா நம்மை உற்சாகப்படுத்த தான். ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு தலையத்திலே அசைச்சு பண்ணோம், அதுல என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய அவயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்கணும். அப்பொழுது தேவனுடைய தரிசனத்தை நம்முடைய ஆவியில நிச்சயமாய் பார்க்க முடியும். அவர் அதரிசனமானவராய் நம் நடுவில் உலாவி நம்மோடு கூட பிரசன்னராய் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அதை நாம் ருசிக்க வேண்டும். இந்த ஆராதனையில துதி கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஒருவேளை நீங்க பல பிரச்சனையில வந்திருக்கலாம், நீங்க துதிச்சு பாருங்க முழு இருதயத்தோடு கூட. அதை உங்களை விட்டு கொஞ்சம் அவர் அப்படியே அகற்றி விட்டுட்டு வர முடியும். உங்க மைண்ட் ஃபுல்லா ஆண்டவரோடையே இசைந்து இருக்கும். அதுதான் இன்பமான இடம். தேவனுடைய வாசஸ்தலமானது இன்பமான ஒரு இடம். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம், இன்பமான ஒரு இடம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து ஆசீர்வாதம் பரவலா வந்துகிட்டு தான் இருக்கும். ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கிறார், எல்லாமே பரவலா இருக்கும். ஆனால் எதன் மூலம் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? சும்மா வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டு அந்த நேரத்தில் போய் ஆசீர்வாதம் பெறுவது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையின் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சமூகம் இன்பமான ஒரு இடம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும். அவர் சமூகத்தில் வந்து கண்ணீர் வரலாம், அது ஆனந்த கண்ணீராக இருக்கணும், மகிழ்ச்சியிலிருந்து வருகிற கண்ணீராக இருக்கணும், ஒரு சந்தோஷத்தினாலே வருகிற கண்ணீராக இருக்கணும். தேவன் அப்படிப்பட்டவர்களைத்தான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுவார். அதாவது சந்தோஷமாயிருங்கள் சொன்னது அது ஒரு சராசரியான ஒரு வார்த்தை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னா அந்த பிலிப்பு சபை மக்கள் மத்தியில் இருக்கும் போது சந்தோஷமா இருப்பாங்களாம். எப்படி இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா என்ன இருக்க மாட்டாங்க, அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்களாம். அதனால தான் பவுல் சொல்லுவாராம், எப்பொழுதும் இருக்குதோ இல்லையோ எப்பொழுதும் எப்படி இருங்க, சந்தோஷமாய். 1ஆம் தேதியும் பிரியாணி சாப்பிடணும், 31ஆம் தேதியும். எத்தனை பேர் 31ஆம் தேதி பிரியாணி ஆக்கியிருக்கிறீங்க? ஏன் கஷ்டமா?
மாச கடைசியா அப்படிதானே சொல்லுவீங்க. மாச கடைசி இப்போ போய் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கக்கூடாது. 1ஆம் தேதி நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட்டா 31ஆம் தேதி என்ன பண்ணணும்? ஏன்னா யார் கொடுக்குறாத? என்ன இப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க? கர்த்தர் கொடுக்கலையா? நான் செய்வேங்க, நான் செய்வேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால என்னால் அதை செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சரணம் பாடணும். சந்தோஷமா இருங்கன்னு ஒரு சரணம் நம்ம பாடலாமா? நல்ல உற்சாகமா. டல்லாவே இருக்கிறீங்க நீங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எங்க நீங்க பாடுங்க பாப்போம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. அதாவது கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? ஏன்னா அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அப்படி. அந்த ரட்சிப்பினால நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அவருடைய வாசஸ்தலங்கள் இன்பத்தை தருகிற இடம். இரண்டாவதாக 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. சங்கீதக்காரனுடைய ஒரு இது கோராகின் புத்திரர் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆத்துமா தேவ சமூகத்தில் ஒரு வாஞ்சை. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? வாஞ்சையோடு வரணும். நான் போகலைன்னா பாஸ்டர் சத்தம் போடுவார் அப்படின்ற எண்ணத்தில் சபைக்கு வரக்கூடாது. எப்போ வேணாலும் போய்க்கலாம், அதனால என்ன, அந்த எண்ணத்திலையும் சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? வாஞ்சையோடு கூட வரணும், ஸ்தோத்திரத்தோடு கூட வரணும். வீட்டை விட்டு பரப்பிடும் போதே டைமை பார்த்து இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு கூட வரணும். என் ஆத்துமா அப்படி வாஞ்சியாக இருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆராதனையில் நாம் தேவனை சந்திக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வீட்டில் தனி ஜபத்தில் நீங்கள் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுறீங்க, உங்களோட ஆண்டவர் பேசுவார், அதெல்லாம் வேற. இங்கே எல்லாருக்காகவும் அவர் காத்திருக்கிறாரு. அவரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கட்ட நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. சாதாரணமாக ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்குற ஒரு சந்தோஷம் ஆண்டவரை பார்க்குறதுல என்ன இல்லை. ஒத்துக்கொள்றீங்களா? இப்போ இந்த டைமில் சீஃப் மினிஸ்டர் இந்த பக்கம் வராருன்னு சொன்னால் எத்தனை பேர் இங்கே உட்காந்துருப்பீங்க? எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அண்ணன் சொல்கிறாங்க எல்லாரும் உட்காந்துருப்பீங்க. ஒருத்தர் அங்கே கையை காட்டுறாரு, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. ஸ்தோத்திரம் இல்லை சொல்கிறேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம்மை சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம அவரை சந்திக்கத்தான் வர்றோம். அப்ப சபைக்குள்ள வரும்பொழுது நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்? யாரை சந்திக்க வரணும்? இயேசுவை சந்திக்க வரணும். உள்ள வரும்போது நம்ம கண்ணு இங்க அங்கே என்ன செய்யக்கூடாது? அலபாயக்கூடாது. யார் வேணாலும் எப்படி எது வேணாலும் போட்டுட்டு வரட்டும். நம்ம கண்ணு யாரை தான் பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். ஏன்னா இது அவர் நமக்காக காத்திருக்கிற இடம். அவரை சந்திக்க நம்ம வந்திருக்கிறோம். வேற எந்த கண்ணோட்டமோ தேவனுடைய சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. இங்க இருந்துகிட்டு மற்றவங்களை பார்த்துக்கிட்டு எப்படி அவருடைய வாழ்க்கையில அதே நோக்கத்தோடு வச்சுக்கிட்டு போறேன்னு சொன்னா அதுக்கு சபை இல்லை. சபைன்னு சொன்னா உங்களை சந்திக்க ஒருத்தர் இருக்கிறார். அவரை சந்திச்சீங்களா?
சிலர் வீட்டுக்கு போன உடனேயே இன்னைக்கு என்ன பிரசங்கன்னு கேட்டால் என்ன தெரியாது, சொல்ல தெரியாது. அப்போ எதுக்கு சபைக்கு வந்தாங்க அவங்க? இப்போ இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை யாராவது கேட்டால் சொல்லுவீங்களா? இன்னைக்கு என்ன பிரசங்கன்னு கேட்டால் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்களா? அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. என்ன சொல்லுவீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை அதைத்தான் கவனிக்கும். ஏசு அதைத்தான் கவனிப்பாரு, வேற எதையும் கவனிக்க மாட்டாரு. எதையும் நம்ம ரொம்ப உத்து பார்த்துட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துடக்கூடாது. நாம கர்த்தரை சந்திக்க வரோம். இந்த இடத்துல அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவ பிரசன்னராய் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்ம இடத்தில் இருக்கிறது. அதை உணர்ந்து தேவ சமூகத்துக்குள்ள வர வேண்டும். வாஞ்சையோடு வரணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தண்ணியை பார்த்தோன்னா மாடுக்கு எப்படி இருக்குமா அவ்வளோ உற்சாகம் இருக்குமா. தண்ணியை பார்த்த உடனே மானு துள்ளி குதித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்குமா. நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்? ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து. அவரை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ உற்சாகமாக இருக்கணும். நான் ஒரு தடவை தாவீதை போல நடனமாடி பாட்டை சபை ஃபுல்லாக ஆட வச்சேன். உண்மையிலேயே ஆடாதவங்க தான் விடவே இல்லை. இன்னைக்கு பெண்கள் பக்கம் ஆக்ஷன் அதிகமாக இருந்தது, ஆண்கள் பக்கம் அதிகமாக இல்லை. உங்களை நான் ஆட சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். நல்லது தான். கொஞ்சம் கை கால் அசைச்சு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். வாஞ்சி இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். தாகமாக இருக்கிறவங்க தான் கர்த்தரை அப்படி மகிமைப்படுத்த முடியும். ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து. வறண்டு போன சூழ்நிலையை வயல் நிலமாய் மாற்றுகிறவர். இருதயம் தொய்ந்து போனவர்களுக்கு திருப்தியா இந்த இடத்துல இருந்து அனுப்புகிறவர். அப்படிப்பட்டவர் ஜீவ தண்ணீராய் நமக்கு இருக்கும் பொழுது அவர் நம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குன்னு ஒரு இடம் இதுதான், சபை. நம்மை நடத்துகிறதுக்குன்னு ஒரு போதகர் இவர் தான். நமக்கு ஜபம் பண்ணுகிறதுக்கு இவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்க சபையிலெல்லாம் கண்டிஷனா சொல்லி வச்சிருப்பேன், எந்த மீட்டிங் போ, ஆனால் தலையை நீ என்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், வேற எங்கேயும் போய் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சத்தத்தையே காணோம்? நீங்க நினைக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் தலையை கொடுப்பீங்களோ? சபை போதவருக்கு தான் அந்த அதிகாரமே இருக்கு. ஒத்துக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஒருத்தருக்கு தான் அந்த அதிகாரமே இருக்கு. வேற யாரும் நம்ம தலையில கை வைக்கிறதுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. நீங்க ஒரு சபைக்குள்ள கட்டப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த சபைக்கினுடைய கட்டுப்பாடு தான் நம்ம எல்லாருக்குமே. ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா அதிகாரம் யாருக்கிட்ட தான் இருக்கு? போதகர்கிட்ட தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தான் உங்களை எல்லா விதத்திலும் நடத்துகிறவர். 24 hours உங்களை நினைச்சு கொண்டு இருக்கிற அவர் தாங்க. வேற யாரும் நம்மளை நினைக்க மாட்டாங்க. அதாவது யாரெல்லாம் தேவனை அறிந்திருக்கிறோமோ அவர்கள் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறார்கள் என்று கொரிந்தில ஒரு வசனம் வரும். நம்ம எல்லாருமே தேவனால் அறியப்பட்டவர்கள் தான். உண்மைதானே? தேவனால் அறியப்பட்டவர்கள் தான். அதனால தான் நம்ம எல்லாரும் யாரை நினைச்சிட்டு இருக்கிறோம்? அறியப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு சபைன்னு சொன்னா இன்னைக்கு உங்களை குறித்த ஒரு குடும்ப சூழ்நிலை எல்லாமே யாருக்கு தான் தெரியும்? போதவருக்கு தான் தெரியும். அவர் மூலம் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அதனால இந்த சபையின் கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் சபை என்பது நம்ம இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா அவரை சந்திப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது. நம்ம ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். இங்க மாத்திரம் இல்லை, ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நம்ம அவரை சந்திக்க எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும், பரிசுத்தத்தோடு இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தெய்வ பயத்தோடு இருக்கணும். அவ்வளவுதானே, இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்க கூடாது. அதாவது சென்னையில் லீஜே ராக்குன்னு வந்து ஒரு காலத்தில் மீட்டிங் நடத்தினார். அவர் இறந்துட்டார். அவருடைய மகள் நினைக்கிறேன் ஈசன் லீ, செப்டம்பர் மாதம் அவங்க வர்றதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ஸ்தாபனங்கள் அதற்கு இடம் கொடுக்கல. அவங்க உள்ளே வரக்கூடாது, மாறுபாடான உபதேசம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த உபதேசம் என்னன்னு சொன்னால்,
நீங்கள் சரீரத்தில் எவ்வளோ நாளும் பாவம் செய்யலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் உங்கள் ஆத்மா பரிசுத்தம் ஆயிரும். ஏற்றுக்குவீங்களா? இதை ஏற்றுக்குவீங்களா? இதான் கள்ள போதகம், கள்ள உபதேசம். இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி சென்னையில் அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? இடம் கொடுத்துட்டாங்க. நந்தனத்தில் பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. நான்லாம் சபையில் சொல்லிட்டேன், ஒருத்தர் கூட அதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. அது கூட்டத்துக்கே போகாதீங்க, பார்க்க நல்லா பலபலம் தான் தெரியும், மாறுபாடான உபதேசம். அவர் கடைசியில் அப்படி வளர்த்து விட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. கோடிக்கணக்கில் பணம் ரொட்டேட் ஆகுது. ஜனங்கள் அதை பார்த்து போய் நிறைய பேர் விடுறாங்க. அதனால் இந்த கடைசி காலத்தில் நம்மை நடத்துகிற உபதேசத்தை நீங்கள் நல்லா முதல்ல என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். இந்த வேதத்தில் உள்ள உபதேசம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கா மட்டும் பார்த்து அதை பின்பற்றுங்க. மாறுபாடான உபதேசத்திற்குள் நாம் என்ன செய்யக்கூடாது? உள்ள நுழையவே கூடாது. நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு, நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் மன்னிப்பார் என்பது பைபிளில் இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவன் தான் இறக்கம் பெறுவான் எழுதப்பட்டிருக்கு. திருப்பி திருப்பி பாவம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அதனால் இப்படிப்பட்ட சில கள்ள உபதேசங்கள்லாம் இன்னைக்கு சென்னையில் வருதுன்னா அது எவ்வளோ எதிர்ப்பின் மத்தியிலையும் உள்ள வருது. அதுக்கு சில ஸ்தாபனங்கள் இடம் கொடுக்குறாங்க. அதனால நம்ம விழிப்பாக இருப்போம். நம்மளை சந்திக்க ஒருத்தர் இருக்கார், அவரை மாத்திரம் சந்திச்சா போதும். ஆலயத்துக்கு வரும்போது என் இயேசுவை சந்திக்க போகிறேன் என்கிற ஒரு வாஞ்சியோடு வாங்க, ஒரு தாகத்தோடு வாங்க. தேவன் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு குருவிக்கு கூட என்ன கொடுக்கிறாரு? பாதுகாப்பு கொடுக்கிறாரு, அடைக்கலம் கொடுக்கிறாரு. கர்த்தரை நம்பி வந்த உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. அதாவது ரூத்தை போவாஸ் ஆசீர்வதிக்கும் போது நல்லா ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, அடைக்கலமாய் வந்த உனக்கு. அப்போ தேவனுடைய அந்த செட்டைகளின் அடைக்கலம் நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உள்ள இருந்து வரும்போது எப்படி போவீங்க? நீங்க ஒரு நிறைவோடு போவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குருவிக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா நமக்கு தரமாட்டாரா? காகங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் என்றார் ஆண்டவர். சொல்றார், காகங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். காக்காவை எவ்வளவு அழகா மென்ஷன் பண்ணி சொல்றாரு பாத்தீங்களா? ஆனா அந்த காக்கா நம்மளை கண்டா பயப்படும். அந்த காக்கா நம்ம கிட்ட வருமா? வராது, நம்மளை கண்டா பயப்படும். ஆனா காக்கா என்ன செய்யும்? தெரியாம திருடிட்டு எடுத்துட்டு போயிடும். ஆனா அதை தான் கவனிக்க சொல்றாரு ஆண்டவர். காக்கா திருடிட்டு போதில்ல, அந்த காகங்களை கவனித்து பாருங்கள் என்றார். இது வேற, இதெல்லாம் சுபாவத்துக்குரிய காரியம். அந்த பாடம் இது கிடையாது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவன் எவ்வளவு விசேஷமா நம்மளை தேவன் படைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நல்ல சிறப்பானவர்கள் நாம தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய அதான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம முகத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். என்னுடைய தகப்பனார் ரட்சிப்புக்கு முன்னால் இருந்த இடம் சரியான துன்மார்க்க இடம். வெட்டுக்குத்து, போலீஸ் ஸ்டேஷனு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கும்பலுக்குள்ள அவர் இருந்தார். நாங்கள்லாம் அப்போ வாலிபர்களாக இருந்ததுனால எங்களுக்கும் அந்த ஒரு பழக்கம்லாம் கூட மாட இருந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய அக்கிஸ்டுங்கள்லாம் அந்த இடத்துக்கு வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறோம். நேருக்கு நேராக குத்துறது வெட்டுறதா கூட நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட துன்மார்க்க வலைக்குள்ள தான் எங்கள் அப்பா ஸ்நேகம் வச்சுருந்தார். ஆனால் ஒரு நாள் வரும்போது கர்த்தர் அங்கேருந்து பிரிக்கிறார். ஏன்னா இப்படியே போனால் அந்த குடும்பமே அழிஞ்சிருன்னு சொல்லி தகப்பனார் அந்த இடத்த விட்டு பிரித்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால் கொண்டு வந்துட்டார். அங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் தேவனுடைய காரியங்களை எங்களால் அறிய முடிந்தது. இயேசுன்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாது. கேட்டால் கிறிஸ்டின்னு சொல்லுவோம். சிஎஸ்ஐ மெம்பர் தான். இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் அப்பா தண்ணி அடிப்பார், நாங்கள்லாம் சினிமாவுக்கு போவோம். இதுதான் எங்கள் வாழ்க்கை.
பண்டிகை நாளை இப்படி தான் நாங்கள் கடந்து போனோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ஐயா அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலம் அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த பூமியில் அவருடைய திட்டத்தின்படி இறைமையாக சொல்வார், உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அதே போல எங்களை முன்குறித்த ஆண்டவர் சரியான நேரத்தில் எங்களை அந்த உலையிலிருந்து வேறு பிரித்து ஆண்டவர் அவருடைய மந்தைக்குள்ளாய் கொண்டு வந்தார். 1983ஆம் ஆண்டில் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நாங்கள் வர ஆரம்பிச்சோம். ஆண்டவர் தம்முடைய சாயலை எங்களுக்குள்ள வைத்தார். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு நாங்கள் போறோம், குடும்பமா போறோம். எங்க அப்பா கையில பைபிள் இருக்கு, இப்படிதான் அக்கில் வச்சிருப்பார். சரியான அக்கிஸ்டின் உள்ள இடம் தான். அப்போ ரொம்ப நெருங்கின ஒரு அக்கிஸ்ட். எங்க அப்பாட்டெல்லாம் மாஸ்டர் நெருங்க பொறிக்காதான் இருந்தாங்க. அவர்கள் இருக்கிறாங்க. எங்க அப்பா போய் கேட்கிறாரு இன்னொருத்தரை, இந்த வீட்டில் இன்னார் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நேரு பார்த்து சொல்கிறான், ஐயா அது இங்கே இல்லையா, 4 வீடு தள்ளி மாறிட்டாங்கயான்னு. சரியான அக்கிஸ்ட்டு. நானும் நிற்கிறேன், என்ன பார்த்தா அவன் பேர் சொல்லி கூப்பிடல. அப்போ எங்கள் முகத்தில் ஆண்டவர் மாற்றிட்டாரு, தேவ சாயலாக மாற்றிட்டாரு, உலக சாயலுக்குள்ள போகலை. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் ஒரு சாயலை வைத்து இந்த உலகத்திலிருந்து என்ன பண்றாரு, வேறு பிரிக்கிறாரு. அதிலிருந்து நம்மளை அவர் பாதுகாக்க ஆரம்பித்துறாரு. ஒரு அலையில சொல்லுவோமா, வெறும் ரட்சித்துட்டு போ அப்படின்னு விடல ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு சாயலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாதுகாப்புக்குள்ள வைத்து இன்னைய வரைக்கும் அவர் தாங்க நடத்திட்டு வராரு. உங்க பலத்தினால ஏன் பலத்தினால யாரும் வளரல, அவருடைய கிருபையினாலே நாம் வளர்ந்து கொண்டு வரோம். தேவன் நம்மேல் வைத்த கிருபை. அதனால அவருடைய சமூகம் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் இங்கே வந்து பதிவு பண்ணுகிறீர்களோ உங்களை தேவன் தமது சிறைகளுக்குள்ளாக அடைக்கலம் பண்ணி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவனுடைய பாதுகாப்புக்குள் வைத்து என்ன செய்வார், அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒத்துக்கொள்றவர் அல்லையா சொல்லுவோமா? தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அவன் தேவ சமூகத்துக்குள்ள வரும்பொழுது என்ன கிடைக்குது, நமக்கு பலன் கிடைக்கும். எனக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லையா சொல்லுவோமா? உள்ள வந்துட்டாலே நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். மாம்ச பலனுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம். குடிக்கிறதுல முதற்கொண்டு சாப்பிட்றதுல முதற்கொண்டு இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் தேவ சமூகத்துக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன செய்வார், பலப்படுத்துவார். அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். எத்தனை வயசானாலும் அந்த ஆத்துமாவில் இருக்கிற அந்த கனியானது தேவன் பலப்படுத்தி வைத்திருக்கிறதா இருப்பார். மாம்ச பலம் முக்கியம் இல்லை, நம்முடைய ஆத்மா பலன் அடையணும், நம்முடைய ஆவி பலன் அடையணும். தேவ சமூகத்துக்குள்ள வந்தாலே நம்முடைய ஆத்மாவில் ஒரு பலனோட தான் இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போகணும். கர்த்தர் அப்படித்தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய சரீரத்தை விட நம்முடைய ஆத்மாவை தேவன் அதிகமாய் பார்க்கிறார். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆவியா இருக்கிறதுனால அந்த ஆவியானவருக்கு இந்த ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆவியானவருக்கு இந்த ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து உயிர் பிரியுதுன்னா அவனுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் முதல்ல என்ன செய்யுது, பிரியுது. அதுக்கப்புறம் இந்த சரீரம் தான் இந்த பூமியில இருக்கு. உயிரோடு இருக்கும் போதே அந்த ஜீவன் அந்த சரீரத்தை விட்டு என்ன செய்யுது, அப்ப அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்கு, உயிர் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் அந்த ஜீவனை எதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்ப அந்த ஆத்மா, ஒவ்வொருடைய அந்த ஆத்மாவும் எதுக்கு ஆயத்தமா இருக்கணும், நித்திய ஜீவனுக்கு ஆத்மா ஆயத்தமா இருக்கணும். புதைக்கப்படுறது என்னது, சரீரம். புதைக்கப்படுறது சரீரம். அது 3 மாசத்துக்குள்ள என்ன ஆயிடும், மக்கி அழிந்து ஒன்றும் இல்லாமல் தூசுக்கு தூசியாக. அதான் சொல்றாங்களா, மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதின்னு சொல்லிடுறாங்கல்ல. அது அதே மாதிரி என்ன செஞ்சிடும், ஆயிடும்.
ஆனா நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் சரீரம் முக்கியமா, ஆத்மா முக்கியமா? ஆத்மா தான் முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது எப்படி வேணாலும் வாழலாம் என்கிறது அல்ல, இப்படித்தான் வாழணும்னு சில நிர்பந்தம் வச்சிருக்கிறாரு. இந்த ஆத்மா தான் தேவனுடைய சமூகத்தை எட்டும். இந்த ஆத்மாவுக்குள்ளதான் பலன் வேணும், வசனத்தின் பலன் வேணும், ஜபத்தின் பலன் வேணும், சத்தியத்தின் பலன் வேணும். இதெல்லாம் இருந்தா இந்த ஆத்மா கர்த்தருக்குள்ள திடமா இருக்கும். அந்த ஆத்மா கர்த்தரை விட்டு ஒரு நாள் என்ன செய்யாது? பின்வாங்காது. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் வேதம் வாசித்தீங்க? கை தூக்குங்க. 4-5 பேர் கை தூக்குறீங்க. கண்டிப்பா வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும். அது உங்களுக்கு ஆத்மாவுக்கு ஒரு பலன். எது எப்படி போனாலும் ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவர் பாதத்தில் நீங்க உட்கார்ந்தே ஆகணும். நம்ம வாழ்க்கையை குறிச்சே ஓடிக்கிட்டு இருந்தா அப்ப எப்பதான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றது? ஒரு அரை மணி நேரமாவது உட்காரலாமே. நமக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பிரயாசப்படுறோம், எந்த எல்லா வேலையும் செய்யறோம், பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக. ராத்திரி வரைக்கும் நமக்கு வேலை ஓயாதுதான். ஆனால் அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய பாதம் நமக்கு கிடைக்குமானால் அதை விட ஒரு பெரிய பாக்கியசாலி வேற யாருமே இல்லைங்க. இந்த உலகம் எதையோ காட்டி ஜனங்களை இழுக்குது. நீங்க ஆண்டவர் பாதத்தை மாத்திரம் கொஞ்சம் தேடி பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பலன் அன்றைக்கு முழுவதும் வேலை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? காலையிலேயே கர்த்தருடைய கண்கள் உங்க மேல விழுந்துரும். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நரக்கதவை பூட்டி நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. கர்த்தருடைய கண் உங்க மேல காலையிலேயே விழுந்துரும். எந்த பொல்லாத கண்ணும், ஊர் கண்ணும், கபட்டு கண்ணும் உங்க மேல என்ன செய்யாது? விழாது. ஒத்துக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய கண் யார் மேல விழுதோ இந்த உலக கண் யார் மேலேயும் விழாதுங்க. உங்க பிள்ளைகள் மேலாம் விழாது. காலையில் வேதம் ஜெபம் ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க. உங்க ஆத்மா நல்ல பலனடையக்கூடியதாக இருக்கும். 6ஆம் வசனம். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறவராய் இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவ சமூகம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். எப்பயும் போல நான் இருக்கிறேன் என்பதற்கு தேவ சபை கிடையாது. நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தேவ சமூகம். நான் சர்ச்சைக்கு போனதுனால தான் இந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானே? அது சபைக்கு வந்ததுனால தான் நமக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப சபை என்பது ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுத்து பரிபூர்ணப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு இடம். உள்ள அப்படியே வந்துட்டு திருப்பி அப்படியே போவது சபை அல்ல. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உள்ள பாவியாக வர்றவங்க வெளியே போகும்போது மனம் திரும்பப்பட்டவர்களாய், உள்ள எந்தெந்த காரியத்தோடு வராடுகிறார்களோ அந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை மாற்றம் பின்பற்றுகிறவர்களாய். 18 வருஷம் ஒரு ஸ்திரியை பிசாசு கட்டி வச்சிருந்தது. இயேசு தேவாலயத்துக்குள்ள இருக்கும்போது அந்த ஸ்திரீயின் மேல கையை வைக்கிறார். அவர் சொல்லுவார், 18 வருஷம் இவளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, அவளால் நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசுவால் அந்த கட்டிலிருந்து விடுதலை தர முடிந்தது. ஒரு மாற்றம் வேணும்னா எந்த ஒரு அடிமைத்தனமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு காரியமா இருந்தாலும் அது அடிமை தான். ஒரு காரியம் கூட ஆண்டவரே என்னை இதால விட முடியல, என்கிட்ட இது என்ற காரியமே ஒன்று இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா கூட அது கட்டப்பட்டது தான். சபை அப்படி வருகிறவர்களை அந்த கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இங்கிருந்து போகும் பொழுது நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்தி போகும்படியாய் செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த பழக்கம் இல்லைன்னா கூட குடும்ப வாழ்க்கையில யாருக்கு யாரும் நம்ம துரோகமா இருக்கக்கூடாது. யாருக்கு யாருமே துரோகமா இருக்கக்கூடாது. அது கூட ஒரு வகையான கட்டுதான். சபைக்கு வந்து ஒரு மாற்றம் இல்லைன்னா அது பிரயோஜனமே கிடையாது. மாறணும். அந்யோன்யம் எபிரேயர் 12:14 சொன்ன மாதிரி யாவரோடும் சமாதானமா இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப சமாதானத்தை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வர்றாருல. சபைக்கு வரும் போறோம், ஆனா சமாதானம் இல்லைன்னா நம்ம பிரயோஜனமே இல்லை. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்.
யாவரோடும் சமாதானம். அதுதான் பரிசுத்தம். அப்படி எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கிறவர்களே வேதம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க அப்படி. அப்படி சமாதானத்தில் குறைவு இருக்குன்னு சொன்னால் அது பரிசுத்தத்தில் குறைவாக இருக்கும்னு அர்த்தம். மாற்றம் தருகிற இடம், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இத்தனை நாள் இருந்த காரியத்திலே ஒரு மாற்றம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு யார் கேட்குறீங்களோ, நிச்சயமாக இங்கிருந்து போகும் பொழுது ஒரு மாற்றத்தோடே உங்களை இந்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியோடு அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம் வாசிங்க. அதாவது சீயோனிலே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சபை. சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின இடம் என்னது? தேவனுடைய ராஜ்யம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த வாசஸ்தலத்தை தேவன் நமக்காக என்ன பண்ணி வைத்திருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணி. சீயோனில் தேவன் நம்மை சீயோனுக்கு கொண்டு போவார். எங்க வந்தா சபைக்குள் வந்து பொழுது, சபைக்குள் வரும் பொழுது தேவன் நம்மை பரலோக ராஜ்யமாகிய சீயோனுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ சபை என்பது ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவ சபையில் கொண்டு வந்து சேர்த்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடம். சபை என்பது நமக்கு இன்பத்தை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற ஒரு இடம். சபை என்பது நமக்கு நல்ல பாதுகாப்பு, அடைக்கலத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். சபை என்பது நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு இடம். சபை என்பது நமக்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு இடம். சபை என்பது நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடம். அருமையானவர்களே, சபையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம் தான், ஆனால் உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது. உலகத்தில் வாழ்ந்தாலும் உன்னதற்காக நம்ம வாழணும், உன்னத தேவனுக்காக நம்ம வாழணும். அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். இந்த 12 ஆண்டு இந்த ஆலய பிரதிஷ்டை இந்த நாளில் உங்களை தேவன் புதுப்பித்து மீண்டுமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக உங்களை நடத்த, கர்த்தர் சொன்ன சத்தியத்தின்படி உங்களை நடத்த, ஆண்டவர் அவருடைய வருகையை உங்களை சந்திக்கும்படியாக உங்கள் ஆத்துமாவில் பலன் கொடுத்து உங்களை நித்தம் வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. ஆமென். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. 6 நாளை காட்டிலும் சபைக்கு வருகிற நாள் விசேஷமான நாள். ஏனென்றால் அதிலே இன்பம் இருக்கிறது, அதிலே அடைக்கலம் இருக்கிறது, அதிலே ஒரு புது பலன் இருக்கிறது, அதிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, மாற்றங்கள் இருக்கிறது, உயர்வு இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். அதனால் சபை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நல்ல ஒரு சூழ்நிலைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி சுவாமி. நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த 12 வருடங்களுக்காக நன்றி. இதுவரை நடத்தின தேவன் இன்னும் நீங்கள் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, நீங்கள் இதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ, என்னென்ன அடிஷன் செய்யணுமோ எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்படியாக உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஆண்டவரை நிறைவேறட்டும் அப்பா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது சுவாமி. இந்த இடத்துல இந்த ராஜ்யம் கட்டப்படணும்னு நீங்க நினைத்திருக்கிறீங்க, அது ஒரு நாளும் தடைப்படாது. தேவனுடைய கொஞ்சம் சோதரம் உணவுமா. நன்றி தகப்பனே, மக்கு சோதரம். ஆண்டவரே திருத்தாம நீங்க இந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பிச்சீங்க, இந்த இடத்துல இந்த ராஜ்யம் கட்டப்படணுங்கிறது உங்களுடைய வாஞ்சை, அது ஒரு நாளும் தடைப்படாமல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இங்க வந்த குடும்பங்களின் மூலமாய் உங்களுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்று உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறாங்க. அப்படியே நீங்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒருவரையும் பேர் பேரா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை கூட இருந்து பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை கொடுத்த, ஜெபித்த, உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துங்க. விசேஷமாய் ஆகாரத்திற்காக ஆண்டவரை தாமே இந்த ஆகாரத்தை தந்த அந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீரே கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிங்க. அதற்காக ஆண்டவரை தாமே தங்களுடைய உழைப்பை ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அம்மா. நீரே கூட இருந்து
இருந்து பாதுகாத்து நடத்துங்க சுவாமி. இதில் ஆண்டவரை வந்து கலந்து ஆண்டவரே தம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பலவீனங்களை அகற்றி ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்க. கர்த்தரை கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யுங்க. நம்முடைய கரத்தில் வந்த ஒருவரையும் பேர் பேராக ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.